வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தோட்டத்தில் வாழை வச்சுருந்தேங்க. இவர் எப்படி வந்துட்டுருக்குன்னு பாருங்கள். வாழைனா ரொம்ப ரொம்ப எப்போவுமே வீடாக இருந்தாலும் சரி, தோட்டமாக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி ரொம்ப அழகாக இருக்கும். என்ன காரணம், நீங்கள் தலை வாழை இலையில் சாப்பாடு சாப்பிட்டு அதனோட இது எதுக்கும் டேஸ்ட் இல்லைங்க, அதனோட மனம் எதுக்குமே வராது. அந்த அளவுக்கு இருக்கும். வாழை மெயினாக வாழை இல்லாமல் எதுவுமே இல்லை. நீங்கள் ஒரு சாமி கும்பிட்றதா இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு காரியம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, வாழை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது சில பேர்த்துக்கு தெரியாது. அதான் பாரு, இந்த மரம் அன்றைக்கி சின்னதாக இருந்தது, எந்த அளவுக்கு பெருசாக இருக்கு பாருங்க. நீங்கள் ஒரு வீட்டில் வாழைக்கன்று கண்டிப்பாக வைக்கணும். எதனாலேன்னா வாழைங்கிறது மெயினான முக்கியமான ஒரு அங்கம். அதாவது வாழைப்பழத்தில் செவ்வாழை ரொம்ப ரொம்ப நல்லது. செவ்வாழை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு மருத்துவ குணநலங்கள். ராமு அந்த பக்கம் போ, ராமு பார் வந்துட்டுருக்குது. அதனால் வாழை ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் வாடகை இருந்தாலும் சரி, சொந்த வீடாக இருந்தாலும் சரி, ஆனால் வாழைக்கன்று வாழை மரம் முக்கியமானது. அதை பற்றி நான் சொல்ல போகிறேன். சில பேர்த்துக்கு இந்த வீடியோவில் பிடிக்காது. என்ன காரணம்னா, இந்த குடும்ப கதையுமே சண்டை பிடிக்கிற வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோ சுத்தமாக பிடிக்காது. அதை பற்றி கவலையே கிடையாது. அதனால தான் மொத்தத்தில் இது ஒரு அக்ரி சம்மந்தமான வீடியோ. இங்கே குருத்து எப்படி வந்துட்டுக்குன்னு பாருங்க. இந்த குருத்து வெட்டி விடணும். ஏன் இந்த குருத்து வெட்டி விடுவோன்னா, வெட்டி விட்டால் தான் பழம் நல்லா திக்னஸ் அதிகமாக இருக்கும். இல்லைன்னா பழம் டேஸ்ட் இருக்காது, ரொம்ப ஒல்லியாக இருக்கும். பாருங்க, இது எப்படி வந்துட்டுக்குன்னு பாருங்க. மொத்தத்தில் வாழை மரங்கிறது இங்கே மட்டும் கிடையாது, எல்லா வீட்லேயும் வைப்பாங்க, எல்லா வீட்லேயும் இருக்குங்க. வாழை இல்லாத வீடே கிடையாது. ஒரு சிலர் சோம்பேறித்தனமாக வாழை வைக்க மாட்டாங்க. வாழை வச்சா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உங்களுக்கு வாழைப்பழம் வரும். அதில் வாழைப்பூ பொரியல் பண்ணி சாப்பிட்லாம். அப்புறம் நேந்திரம் பழம்னா ரொம்ப ரொம்ப நல்லது. நேந்திரக்கன்று வைப்பாங்க. அதனால் வாழை பொறுத்தளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் வைக்கலின்னா ஒரு கண்ணாவது வச்சிங்கன்னா, அந்த கண்ணுலேருந்து சைடில் ஒரு கன்று வருங்க. ஒரு கன்று வச்சா போதுங்க, பல கண்களை உருவாக்கலாம். பாருங்கள் எப்படின்னு பாருங்கள். இது ஒரு சின்ன வீடியோ தான், வாழை சம்மந்தமான வீடியோ தான். பூரா வாழை மரம் தான். இன்னும் ஏகப்பட்ட மரம் வைக்கணும். நான் அன்றைக்கி யோசிக்காமல் போயிட்டேன். இன்னும் ஒரு 10-20 கன்று வச்சுருக்கலாம். வச்சுருந்தா இன்னும் லென்த்தாக போயிருக்கு. ராமு அந்த பக்கம் போ. ஓகே, இது ஒரு நல்ல அக்ரி சம்மந்தமான வீடியோ. பிடித்திருந்தால் பார்க்கலாம், பிடிக்கலின்னா தயவுசெய்து பார்க்காதீங்க. போய் அந்த குடும்ப கதையவே போய் பாருங்கள். யாரும் வலுக்கட்டாயமாக நான் பார்க்க சொல்லலைங்க. பிடித்தவங்க கண்டிப்பாக 100% பிடிச்சிருந்தால் மட்டும் பாருங்கள். 50% பிடிச்சிருந்தாலும் நீ பார்க்காதீங்க. ஓகே, அடுத்தபடி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.